கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த அருமையான தருணத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை சோத்திருக்கிறேன். சோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனம் நான் வேறொரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தான் நான் ஆயத்தமாக இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல நான் ஊழியம் செய்கிற தொடங்கின நாள் முதல் கொண்டு நான் ஆயத்தமாய் வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசினதே இல்லை. பெரும்பாலும் நான் ஆயத்தமாக ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வருவேன். ஆனால் இங்கே வந்தால் ஒரு வசனத்தை ஆண்டவருக்கு ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி அதன் மூலியமாய்த்தான் இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாக. இந்த விபத்திலே என்னை பாதுகாத்து என் ஜீவனை பாதுகாத்து ஒரு 3 மணி 3:30 மணிக்கு வந்து சேர்றேங்க. பஸ் ஏறி வண்டியை எல்லாத்தையும் அங்கே ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் விட்டு பஸ் ஏறி வந்து சேர்றோம். அப்போது வீட்டில் வந்த உடனே ஒரு பாட்டு பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததை நினச்சி தூக்கமே வரல. இது வரைக்கும் தூங்கலை. அப்படியே சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஆலயத்தை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் போய் ரெடியாகி சோத்திரம் பண்ணி ஜெபிச்சுட்டு ஆண்டவருடைய பாடல்களை கேட்டுட்டு இங்கே வந்திருக்கு. அதனால அப்போ ஆண்டவர் பேசின வார்த்தை வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குழவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. அல்லேலூயா. ஒரு பாட்டு. குழவனின் கையில் களிமண்ணை போல குருவே என்னை உருவாக்குமையா. குழவனின் கையில் களிமண்ணை போல குருவே நீர் என்னை உருவாக்குமையா. மாசற்றமான வாட்டியா என்னை என்னை காத்துக்கொள்ளும் படி கருணை குறையா. குழவனின் கையில் களிமண்ணை போல குருவை நீர் என்னை உருவாக்கும் ஐயா. ஒரு குழவன் அந்த களிமண்ணை அவன் மனதிலே மைண்டில் நினைக்கிறது போல மனதிலே இருக்கிறது போல அதை உருவாக்குறான். ஒரு பானை உருவாக்கணும்னா அந்த பானை உருவாக்கும். விதவிதமான ஒரு மண்பாண்டங்களை சட்டி பானை அது பானைக்கு மூடி அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறது போல அதை என்ன செய்கிறான். அவன் நினைக்கிறது போல அந்த குழவன் தன் மனதிலே நினைக்கிறது போல பேசுங்க. அல்லேலூயா. தம்பிக்கிட்ட கொடுத்து பேசுங்க. தம்பி சின்ன அல்லேலூயா. அப்படி போய் பேசுறீங்க பதிவாகும். அல்லேலூயா. சோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக வெளியே போய். அல்லேலூயா. அதனால எப்படி அது மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல அவன் என்ன செய்யறான். குழவன் என்ன செய்யறான். செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது. குழவன் செய்தது போல அதென்ன செய்வான். முதல்ல என்ன செய்வான். அந்த களிமண் என்ன செய்வான். எடுத்தோடனே அந்த மண்ணை தோண்டி எடுத்த உடனே கொண்டு வந்து உடனே அது இது பண்ணுவாங்களா. சொல்லுங்க சொல்லுங்களேன். ஒரு மண்பாண்டத்தை அது உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல போய் என்ன செய்வான். அந்த நிலத்துல போய் அது மண்ணை என்ன செய்வான். களிமண்ணா அதுக்குரிய மண்ணாய் பார்த்து பக்குவப்படுத்தி கொண்டு வருவான். பக்குவமான கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அதை என்ன செய்வாங்க. அதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நல்லா போட்டு மிதிக்கிறாங்க. எதுக்காக அதை மிதிக்கிறாங்க. அது என்ன ஆகும். அது அந்த சாப்பிட்டு இந்த சப்பாத்தி சுடுமோ பரோட்டா சுடுற விளையாட செய்யும். மாவை போட்டு குத்தி நல்லா போட்டு பிசைஞ்சு இது பண்ணி அதை பண்ணி நல்லா அடிச்சு ஒரு வழி ஆகிக்கிறதா அதில் சாப்பிட்டா வரும். எப்படியா சாப்பிட்டா முரட்டுத்தனமாக இருக்கிற அந்த இது சாப்பிட்டாமா. அதை போல் அந்த மண்ணை போட்டு நல்லா போட்டு குழஞ்சி அதை போட்டு ஏறி மெதி ஐயோ நான் மெதிக்க ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது என்ன வராது. அந்த மண்பாண்டை வராது. அந்த குயவன் அதை உருவாக்க முடியாது. முதல்ல என்ன செய்ய அதை ஒரு பாத்திரத்தை மண்பாண்டத்தை
உருவாக்குவதற்கு முன்னதாக அது மெதி வாங்குது. பலவிதமான மெதி நல்லா மெதிச்சு துவைச்சி கசக்கி பிழிஞ்சி எடுக்கிறார். அல்லாஹ் சொல்றாரு, அந்த குழவன் வரிசைய இந்த குழவன் செய்தது போல அவன் உருவாக்குறான். அந்த மண்பாண்டத்தை உருவாக்குறான். நம்ம கூட ஆண்டவர் என்ன செய்தாரு? மண்ணினால் உருவாக்கப்பட்டவங்க. நம்மளை யாரு எதில் உருவாக்கப்பட்டவங்க? களிமண்ணை மண்ணை எடுத்து அதை பிசைந்து தன் நாசி சுவாசத்தை ஊதி மனுஷனை படைத்தார், உண்டாக்குனார். மண்ணினால் உண்டாக்கப்பட்டவர்கள், பக்குவப்படுத்தப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மளை உருவாக்கினார். நம்மளை ஜீவ சுவாசத்தை ஊதி நமக்கு ஜீவாத்மா ஆத்மாவாயும் மண்ணான மனிதன். ஒரு பாடுகிறார், மண்ணை பிசைந்து மனிதனை எப்படி மண்ணை பிசைந்து லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். லேசான காரியம். ஆண்டவருக்கு மண்ணை பிசைந்து மனிதனை படைத்து ஜீவாத்மா நாசியில சுவாசத்தை ஊதி, அவருடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்மா ஆனான். நீ மண்ணில் பிறந்த மாநிலனே, நீ மண்ணுக்கே. அதனால்தான் மண்ணில பிறந்த நீ என்ன செய்யற? மண்ணுக்கே போற. நீ என்னதான் உலகத்துல எந்து இது எந்து, இந்த வீடு எந்து, இந்த உலக சொத்தா எந்து, இதெல்லாம் எழுது எல்லாத்தையும் உலகம் அழுது ஒருவன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தானே கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாம் தான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கிட்டு இயேசுவை ஆதாயப்படுத்தாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, உன் வாழ்க்கையில் இயேசு இல்லாம இந்த உலகமே உனக்கு சொந்தமா இருக்கலாம். இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கலாம். மூச்சு நின்னா எல்லாம் போச்சு. நீ மண்ணில் பிறந்த மானிடன். மண்ணிலே உழவன் மண்ணை பிசைந்து உருவாக்குறது போல ஆண்டவர் உன்னை மண்ணினால் உருவாக்கினான். நீ மண்ணு, நீ ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் என்னதுன்னு நீ உரிமை பாராட்டாதே. நீ தேவனுக்கு சொந்தம். இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க அனைத்து நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? விட்டுட்டு போதா போறோம். ஒரு பாட்டு தரமா, நீ வாழும் வாழ்க்கை தான் இது வாடகை வீடுதான், இந்த காலம் பொல்லாதது, உன்னை காத்த அழைக்கிறார். நீ வாழ்கிற வாழ்க்கை வாடகை வீடு. உன் சரீரம் வாடகை, தற்காலிகமானது. உன் சரீரத்தில் உடம்புல அந்த மண்ணான உடம்புல மண்ணான சரீரத்தை மண்ணு, இதுல நீ வாடகை தான். குடியிருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அல்லேலூயா. குடியிருக்கிற அதை ஜோலி முடிஞ்ச உடனே மண்டையை போட்ட உடனே நீ மண்ணுக்கு தான் போவ. மண்ணிலேருந்து வந்த மண்ணுக்கே போற. அப்படி எதுக்கியா இது எந்துன்னு எல்லாம் எனக்கு சொந்தம். ஒரு பாட்டுக்காரங்க அம்மா ஒரு பாடுறாங்க, எல்லாமே மண்ணு தானையா, எல்லாமே மாயை தானையா, சூரியன் கீழே இருப்பதும் காண்பதும் எல்லாமே மண்ணு தானையா, நீ பார்த்தா எல்லாமே மண்ணு தானையா, எல்லாம் மண்ணு. அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த பேராசை? உலகத்தை வந்து சொல்றான், பேராசை பெருநஷ்டம். 10 இதுவணும் அது வேணும். ஐயோ 1 ஏக்கர் பத்தாது, இன்னும் 5 ஏக்கர் வாங்கணும். ஐயோ சொந்தமாக வாங்கணும், அண்ணாதான் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், போயஸ் கார் கட்டணும், பெரிய ஆளா இருக்கணும். 1 கார் பத்தாது, 5 கார் வீட்டில் நிற்கணும். போதும் என்ற மனதே மிகுந்த ஆதாயம். போதும், எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். மண்ணினால படைக்கப்பட்டவன் நம்ம. தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்குரியவர்களே அல்ல. உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல, உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிற வரைக்கும் போதும் என்ற மனசோட வாழ்வோம். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இதை நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நானும் அவங்களும் சென்னையிலேருந்து இங்கே ஆராதனைக்கு வரும் பொழுது அந்த டயர் வெடித்து அலசி பைக்கு இங்கிட்ட அங்கிட்ட பைபாஸில், இன்னைக்கு நீ செத்திருந்தா உனக்கு எது சொந்தம் நராண்டு, உனக்கு என்ன நிரந்தரம்? என்னை முழுமையாய் தேடு.
உன்னை எனக்காகவே தெரிந்து கொண்ட ஒரு வசனம் இதுல, உன்னை எனக்காக ஒரு வசனம் ஆண்டவர் பேசுறாரு. சோத்திரமாய் பேசு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டார்? கோடிக்கணக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரனாகி என்னை விட இந்த உலகத்தில் எவனுமே போதும் 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 நான் படிக்க சொன்னா மட்டும் தான் படிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகாது. மைண்டை மாற்றிக்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகாது. ஹல்லேலூயா. அதனால போதும் என்ற மனது இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம எதுக்கு தெரிந்து கொண்டாரு? இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லாம் பெரியாயில் நல்லா படித்து டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி நீ என்ன ஆனாலும் நீ கிறிஸ்தவனாய் ஆகாவிட்டால், நீ தேவனுடைய பிள்ளையாய் இல்லாவிட்டால், நீ தேவனை தேடாவிட்டால் ஒன்றும் கிடையாது. உணர்ந்த ஐயா என்னை அப்படியே கொடிச்சு இருக்கலாம். அந்த விபத்தில் வண்டி ஏறினா அவன் பைபாஸில் வர வண்டியை பிரேக் அடிச்சு நிறுத்துவான்ற ஏற்றி அதுக்கு பிரேக் அடிச்சா கூட அதனால செய்யும் ஒரு 20 கிலோமீட்டராவது இழுத்துன்னு போவோம். என்ன ஆகியிருப்போம்? என்னையும் சிஸ்டரையும் அம்மா சும்மாருமா ரொம்ப சேட்டை பண்ணுறேன், தேவ சமூகத்தை உணர மாட்டேன், அவங்களும் நோண்டுறேன். அதனால எனக்கு மைண்ட் மாறும். என்ன புரிஞ்சுக்கோ, தேவ சமூகத்தில் பேசும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால அப்படியே குழைச்சி பிசைஞ்சு தான் எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா அடித்து தூக்கி இருந்தால் அண்ணாண்டு சைடு இருந்தாங்க, அண்ணாண்டு சைடு வர வண்டி ஏற்றி இருக்கும். எல்லாம் ஏற்றி கீத்தி சீரழிஞ்சு சின்னாபிதமாக இருப்போம். நீ சின்னாபிதமாக இருப்ப, இது நான் கொடுத்த ஜீவன். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ பிரசங்கம் பண்ணுறேன்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஜீவனோடு வைத்தார். 1:30 மணிக்கு 2:30க்கு நடந்துச்சு இந்த சம்பவம். எல்லாம் காரை விட்டு ஒரு 5 பேர் ஓடியாரோம். எல்லா வண்டியும் நின்றுச்சு. பாசமாவனாலும் கர்த்தர் பாதுகாத்தார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஆண்டவரே ஊழியம் தான் முதல்ல, மீதி எல்லாம் அப்புறம். இந்த உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு நிலையானதல்ல. என்னவான்னாலும் சரி, வா சாமி ஆண்டவரே நீ ஏசப்பா தான், ஏசு தான், எல்லாமே ஏசு தான், எல்லாம் ஏசு ஏசு ஏசு. ஒரு பாட்டு இருக்குல்ல, அது என்ன பாடுது? எல்லாம் எல்லாம் ஏசு 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 அப்படின்னு. எல்லாமே இயேசு தான். வாழ்வது இயேசு, நமக்கு கொடுத்தது இயேசு, நம்ம ஜீவனோட வைத்தது இயேசு, நம்மை பாதுகாத்தது இயேசு. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். உணர செய்தார் ஆண்டவர் என்ன. இனிமேல் எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். அவருக்காக தான் தெரிந்து கொண்டா. உலகத்துக்காகியோ வசதி ஆகிறதுக்காகியோ பணம் சம்பாதிக்கவோ சொத்து சேர்த்து வைக்கவோ இன்னும் ஒரு 10 சர்ச்சையை கட்டி விடவோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகை கூடவோ ஒரு பெரிய ஆளாகிறதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ள. இயேசுக்காக பாடுகிறோம். இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடேனா. நீ இயேசுக்காக ஜீவிக்கணும். இயேசு அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டான். நீ இயேசுவின் பிள்ளை, இயேசுவுக்கு சொந்தம். பாருங்க, அதனால தான் ஆண்டு சொல்ற. வாசிங்க இந்த வசந்தி, இப்போ வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் அவன் செய்தது போல அவன் அதை உருவாக்குறதுக்கு அது இசைந்து கொடுக்குது. அவன் போட்டு மெதிச்சு செதைச்சி தண்ணி ஊற்றி அதை பிசைந்து உருவாக்கி, ஐயோ அதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அது ஒரு நல்ல மண்பாண்டமா பாத்திரமா வராது. அது பக்குவப்படுது. அந்த பக்குவம் அதுதான் ஒரு வசந்த சொல்லுவோம், பண்படுத்தவும். ஒரு வசனம் இதுல அந்த நிலத்தை பண்படுத்தவும் தேவன் பண்படுத்துறான். முதல்ல பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் நிலத்தில் என்ன செய்வாங்க, விதையை விதைப்பாங்க. இல்லைனாக்கா அது முளைக்காது. அது பண்படுத்தப்படணும், பக்குவப்படுத்தப்படணும், அது உருவாக்கப்படணும். ஐயோ பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னு கோச்சிக்க கூடாது. பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு கோச்சிக்கணும், என்ன ஆகும்? நமக்கு தான் நஷ்டம். ஆண்டவருடைய வார்த்தை ஊழியக்காரர் மூலியமா தான் பேசுவார். அவர் கண்டித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரோ நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். கண்டிப்பாரு. நீ பாவத்தில் வாழ்ந்தா, ஆண்டவர் தேடாவிட்டா, ஆராதனைக்கு ஒழுங்கா வராவிட்டா, பின்மாற்றத்தில் இருப்பாய் என்றால் அவர் நியாய தீர்ப்பு குறித்து நீதியை குறித்து கண்டிப்பார், தண்டிப்பார். சில சிச்சைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே நம் தேவனை சரியா தேடாததுன்னு தான். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துருமோ அன்னைக்கு பாவத்துக்கு மறிச்சிட்டோம். உணர்வு என்ன உணர்த்தினாரு. நேற்று நைட்டு 2:30 மணிக்கு நான் உணர்ந்துட்டேன். இன்னைக்கு நான் இருக்கிறேன், நிற்கிறேன். நான் நிற்பது நிர்மூலமாகாது கர்த்தருடைய சுத்த கிருபை.
சட்டினியாயிரும். அப்படியே உருக்குலைந்து போயிருக்கும், செதஞ்சு போயிருக்கும், எதுவுமே உரு தெரியாது இருந்திருக்கும், எல்லாம் நாசம். தேவன் பாதுகாத்தார், நான் அழியாதபடி பாதுகாத்தார். அவர் தூதர்கள் கையில் ஏந்தினார், தூதர்கள் விட்டு பாதுகாத்தார். அலைஞ்சிருக்காது பைக்கு டயரு டிவி மவுத்தே பிடுங்கி செதைச்சி போய்விட நாங்கள் 2 பேரும் கீழே உயில கத்துறாங்க, தடுமாறும், சோத்துறோம் அப்படியே தடுமாறி அவன் வண்டி நிற்குது. கூட இல்லை, வண்டி ஏற்ற கூட இல்லை, தூதர்களை விட்டு கத்துறேன். நான் உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், தப்பி வைப்பேன். அவர் சுமக்கிறவர், அவர் தப்பி வைக்கிறவர், அழியாதபடி நாச மோசங்கள் வராதபடி தப்பி வைக்கிறவர், சுமக்கிறவர். ஆண்டவரை உணர்த்த முடியாது. நம்ம தவறுகளை செய்து 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 ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வோம் என்றால் இப்படிப்பட்ட சில விஷயங்களை அனுமதிச்சு தான் நம்மளை உணர்த்துவார், நம்மளை தண்டிப்பார், நம்மளை உணர்த்துவார். ஏன் எனக்கு இப்படி சம்பவித்தது கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரியம் சம்பவித்தது என்று சொல்கிறவன் யார்? எனக்கு ஏன் இப்படி வந்தது, நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை பாதுகாக்கவும் பரலோக ராஜ்யத்துக்காக நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம்மளை தெரிந்து கொண்டதே அவருடைய ராஜ்யத்துக்காக தான். இந்த உலகத்துக்காக நம்மளை தெரிந்து கொள்ள, உலக வாழ்க்கைக்காக நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை தேவனுடைய ஜனங்களை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழணும், உண்மையால் வாழணும். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஜீவன் கர்த்தருக்குரிய தீபமா இருக்கிறது. அவர் தந்த ஜீவன் கர்த்தர் தந்த தீபமா இருக்குது, பிரகாசிக்கணும். நீ ஒளியா இருக்கணும், இருள் அடைஞ்சு உன் முகம் பிரகாசிக்கணும், உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அல்லேலூயா. தேவனை காணணும், பல நன்மைகள் உன்னை தேடி வரும், உனக்கு ஒரு குறைவு இருக்காது. ஆண்டவருக்காக நீ வாழும்போது ஆண்டவர் உருவாக்க நீ ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். அதை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல, அவன் உருவாக்குறது போல, பிசைந்தது போல, காலில் போட்டு மிதிச்சது போல, அதுக்கெல்லாம் அது இசைந்து கொடுத்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? அப்படிதானே, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அப்ப நான் ஏதாவது உங்களை உருவாக்க கூடாதா? உங்களோட விசுவாசத்தை பரிசோதிக்க கூடாதா? உன் பரிசுத்தத்துக்கு நேரம் வழிநடத்தக்கூடாதா? உன் தவறுகளை நான் உணர்த்தக்கூடாதா? உனக்கு பல காரியங்கள் தோல்விகள் நடக்கும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது ஏன் வந்ததுன்னு ஏன் கேட்க நான் செய்யக்கூடாதா? நானே செய்யக்கூடாதோ? நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? கர்த்தர் செய்கிறாருங்க. இது ஏன் எனக்கு வந்தது, எனக்கு ஏன் செய்தாரு, எனக்கு தீமை செய்யலாமா? எனக்கு அவர் நன்மை மட்டும். யோபு சொல்றான், யோபுடைய மனைவி என்ன சொல்றா? என்னையா நீ தேவனை ஆராதிக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடு. அவ அடி பைத்தியக்காரி, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? உனக்கு நான் தீமை, தேவன் நமக்கு தீமை செய்யக்கூடாதா? தீமை வராதா? எல்லாம் நன்மையே வருமா? நீ ஆசீர்வாதமா இருப்பியா? எல்லாம் பொக்கிஷமா இருக்குமா? எல்லாம் சகலமும் நன்மையாவே உனக்கு நடக்குமா? தீமைகள் வரும். தண்ணிக்கிட்ட கொடுத்துருங்க, மொய்தனாங்க. தீமையா இருக்குமா? தீமைகள் வரக்கூடாது. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையே பெறக்கூடாதா? தீமை ஏன் வருதுன்னா கர்த்தர் நமக்கு உணர்த்தத்தான். அவனுக்கு உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்க. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து கொல்லாப்புக்கு. அவன் உத்தமம் சோதிக்கப்படுது, அவன் சன்மார்க்கன் வசதிதான். அவன் பொருளாசை மண்ணாசையில் மயங்கிடக்கூடாதுன்றதுக்காக, தேவனுக்கு பயப்படுறானான்றதுக்காக. தேவன் தீமைகள் வரும்போது நீ தேவனுக்கு பயப்படுறியா? பொல்லாப்புக்கு விளைவிக்கிறியா? இல்லை பாவத்தில் விழுந்து போறியா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறியான்னு சில தீமைகள் வரும்போது தான் நமக்கு உணர்வுகள் வரும். அல்லையா? நீ கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். நீ சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது கர்த்தரை தேடாமல் குறைவுபடும் போது தேட. குறைவுகள் வரும், தீமைகள் வரும். செய்யக்கூடாதோ? குழவன் எப்படி களிமண்ணை உருவாக்குறானோ பிசைந்து, அதுபோல தேவன் உன்னை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கணும். உன்னை உருவாக்குறான், உன் சுபாவங்கள் மாற்றுகிறான். என்ன செய்யற? உன்னுடைய சுபாவம் கோப சுபாவம், எரிச்சலான எண்ணம் சுபாவம். ஏன் எனக்கு இப்படி வந்தது? நான்லாம் வரமாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். மனசு விரும்புகிறது போல வாழாம, மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. தேவனுக்காக வாழணும். தேவன் விரும்புகிறது போல நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்கணும். தேவன் உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கணும். முடியாதுன்னா அது நல்ல மண்பாண்டமாய் வராது. நீ ஒரு
பூர்ணப்பட முடியாது, நீ உருவாக்கப்பட முடியாது. நீ உருவாக்கி மறுரூபமாக்கப்படணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தில் சமாதானம் இல்லை, எங்க பார்த்தாலும் யுத்தம், பிரச்சனை, சமாதானக்கேடு, குழப்பம், வேதனை, துன்பம், கண்ணீர், பசி, பட்டினி, பஞ்சம். இனி பஞ்சகாலம் தான், துன்பத்தின் காலம், வேதனையின் காலம். இனி நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்கள். நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டால் உன்னை உருவாக்குவாரு. எப்படி வண்டி பழுதடைஞ்சா இன்ஜனு அடைப்பானா ட்ரு ட்ருன்னு இருக்குது. இன்ஜனு என்ன செய்கிறாங்க, சர்வீஸ் இன்ஜனை பிரித்து என்ன செய்வாங்க, சரிப்படுத்துவாங்க. அதை போல தான் உன்னுடைய இன்ஜன் இதயத்தை ஆண்டவர் அசுத்தம் நிறைந்திருக்கு, மாசு அடைந்திருக்கு, புரு புருன்னு இழுக்குது. வண்டி முன்னாடியே போக முடியுது, பின்னாடியே போக முடியுது, கலகல கலகல கலகலன்னு வண்டி சத்தம் ஓட்டினா எல்லாம் கைண்டி விழுந்துடுற அவனுக்குது, எல்லாம் தனித்தனியாகுது. ஆயில் இல்லை வண்டியில், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை, ஆயில் இல்லாமல் புகையாக வருது வண்டியிலேருந்து. இன்னைக்கு நம்ம வண்டி எப்படி இருக்கு, கர்த்தர் உருவாக்குறார். ஆயில் ஆகிய அபிஷேகத்தை ஊற்றணும், அப்போதான் வண்டி சுமூத்தாக போகும். இல்லைன்னா புகை வந்து எரிஞ்சு வண்டி பற்றிக்கும். இல்லையா, என் வண்டி கூட டயர் சூடாயிடுச்சு, தொட்டேன் சூடாகுது. எங்கேயாவது நிறுத்தி தண்ணி ஊற்றினா ஒரு சூடு, அது சூட்டிலலாம் தெரிச்சிச்சு. அது ஒரு அனுபவம் தான். டயரை உடனே தொட்டு பார்த்தேன், சூடாக இருந்துச்சு, பயங்கர சூடாகிடுச்சு. ஏன் ஈட்டாயிடுச்சு. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அதனால தேவன் நம்மளை என்ன செய்யறாரு, சரிப்படுத்துவார். நான் உங்களை உருவாக்க கூடாதோ, உருவாக்குகிறார். நீ உருவாக்க நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனை அதுக்கப்புறம் வாசிங்க. என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். குயவன், நீங்க மறுபடியும் வாசிங்க. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கையில இருந்ததுனால்தான் இன்னைக்கு அந்த விபத்துல என்ன பாதுகாத்து பிசைஞ்சு சட்னி ஆகாம உருக்குலைந்து போகாம ஜீவனோடு உருவாக என்ன செய்யற அங்க கொடுத்துருங்க. அங்க அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாதாக. உருக்குலைந்து போகாமல் உருவாக்கி வச்சிருக்கிறார். குழவன் களிமண்ணை வாசிங்க. குழவன் குழவன் கையில் இருக்கிறது போல, களிமண் குழவன் கையில் இருக்கிறது, அது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கையில் இருந்தாலும், குழவன் கையில் அந்த களிமண் இருந்தாதான் அது மண்பாண்டமாகும். நான் இருக்க மாட்டேன், இன்னும் விலைக்கு போனா அதெல்லாம் செய்ய முடியாது, மண்பாண்டமா உருவாக்க முடியாது. நீ வராது, நல்ல பாத்திரமா உருவாகாது. நீ கர்த்தருடைய கையில் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடமா இருக்கிறா. நீ கர்த்தருடைய கையில் இருந்தாதான் நீ அலங்காரமான கிரீடம், இல்ல அலங்கோலமான அலங்கோலமா மாறிடும். எப்படி, கர்த்தருடைய கையில இல்லாவிட்டா அலங்கோலமாயிடும். அலங்கோலம்னா என்ன, எப்படி அலங்கோலம்னா என்ன, அலங்கோலம்னா ஒரு மாதிரி பஞ்சம், பசி, வறுமை, பிரச்சனை, துக்கம், வேதனை, கண்ணீரின் பாதை, கஷ்டத்தின் வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத நிலவரம், தரித்திரம், ஒன்றுமே அலங்கோலமாக அல்லோல் பட்டு வாழ்கிற வாழ்க்கை. ஒரு பாட்டு, அலங்கோலமாக இருந்த என்னை, அலங்கோலமாக இருந்த எந்தன் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை எண்ணி பார்க்கிறேன். அலங்கோலமான இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றினதை எண்ணி பார்க்கிறேன். நான் அலங்காரமா மாற்றிருக்க, அழகுபடுத்தியிருக்கிறார். உன் வேதனையை மாற்றிருக்கிறார், உன் கண்ணீரை துடைத்திருக்கிறார், உனக்கு நல்ல வருமானத்தை தந்திருக்கிறார்,
சொந்தமா வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல மேன்மையா வைத்திருக்கிறார், உன்னை நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார், அழகுபடுத்தியிருக்கிறார், அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ அவருடைய கையில இருந்தாதான். கையில இல்லாம தேவனை ஆராதிக்காம தேவனை விட்டு தூரமா போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு தேவனை மறுதலித்து பின்வாங்கி போவாயானால் உன்மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பின்வாங்கி போவாயானால் உன்மேல் அவருடைய ஆத்துமா பிரியமாயிராது. அப்புறம் எப்படி நீ அவர் கையில இருக்க முடியும்? அவருக்கு நீ பிரியமாய் அவர் விரும்புகிறது போல வாழ்ந்தாதான், என்ன விரும்புகிறது போல வாழ்ந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவர் கையில உன்னை வச்சிருப்பாரு. எல்லாம் கைவிட்டு போயிடும். சில சொல்லுவாங்க எல்லாம் கைவிட்டு போயிடுச்சுங்க, எல்லாம் நல்லா தான் வந்துருச்சு, நல்லா கிடைச்சிது, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, நான் நிர்கதியா நிற்கிறேன். எல்லாமே அவர் கையில இல்லாவிட்டா எல்லாமே கைவிட்டு போயிடும். ஒண்ணுமே இருக்காது, எந்த முன்னேற்றம் இருக்காது. நிர்கதியா நாம் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப கவனமா கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். நீ அவருடைய கையில இருக்கிறாயா? கர்த்தருடைய கையில இருக்கணும். ஏற்ற காலத்தில உயர்த்த முடியாது, அவர் பலத்த கரத்திலே அடங்கி இருக்கணும், அடங்கணும். அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்க. அடங்கவே அடங்காது. இந்த பசங்க அடங்கவே மாட்டாங்க. சில பார்ப்பாங்க பள்ளிக்கூடத்துல, இதுங்க அடங்கவே அடங்காது, வாழாகுதுங்க, ஐயோ தரித்திரம், கடைசியாக என்ன செய்யும்? கொத்தனார் வேலைக்கு தான் போகும், படிப்பே ஏறாது. அடங்கணும். பெற்றோருக்கு ஒரு ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு வாலிப பையன் கிளாஸ்ல டீச்சரை நிற்கிறாங்க, அப்படி 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 ஒரு குத்துறாம அவர், அந்த வயசானவர், அந்த வாத்தியார் வயசானவர் அப்படியே வைத்த பிடிச்சினார், அப்படியே வைத்த பிடிச்சினார். இன்னைக்கு பசங்க வாத்தியார் அடிக்கிறாங்க. வாத்தியார் பிள்ளைகளை அடிச்சு சீர்படுத்துற காலம் போய் பசங்க அடங்க மாட்டாங்க. வயிற்றிலே போட்டு குத்துறான், அவர் பிடிச்சின்னு அப்படியே நிற்கிறார். பரிதாபமா இருக்கு, கொடுமையா இருக்கு. வாலிப பிள்ளைங்களா குடிக்குதுங்க, என்ன அக்கிரமமா இருக்கு. அடங்க பெற்றோருக்கு அடங்க மாட்டேங்குது, ஒழுக்கம் இல்லை. கையில அப்புறம் வாத்தியார் செய்வாரு, விட்டுறாருப்பா, கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? படிப்பு ஏறாது, ஒன்றும் ஏறாது, அது சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி அலங்கோலமான வாழ்க்கை ஆயிடும். கர்த்தருடைய கருத்துல இருந்து அடங்கி ஒடங்கி ஒழுக்கமா இருந்தால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். தேவனுக்கு மகிமுண்டாதாங்க. அதுக்கப்புறம் வாசிய அது அந்த பயனோட கடைசி தானே, கர்த்தருடைய கையில இருக்கணும். நாம் கர்த்தருடைய கையில இருக்கிறோமா? கர்த்தர் உருவாக்கும் போதெல்லாம் நம்ம அப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கணும். நீ அவருடைய கையில இருக்கிற, அவர் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்காங்க இல்லையா? நீ அவருடைய கையில இருக்கும்போது உன்னை யாரும் பறிக்க முடியாது. எந்த வல்லமையை யாராலையும் உன்னை அழிக்க முடியாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாம் வல்லமைகளும் வாய்க்காமல் போகும். உனக்கு யாரும் எழும்ப முடியாது. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் போக்கிற வளத்தில் இருக்கிறாய். உன் கர்த்தருடைய கரத்திலே உள்ளங்கையில நீ இருக்கிற. அவர் உன்னை சுமக்கிறார். அவர் சுமப்பே, தாங்குவேன், தப்பி வைப்பேன். நீ தப்பி வைத்ததை இன்னைக்கு என்ன தப்பி வச்சது? மரணத்திலிருந்து தப்பி வச்சார். உன்னையும் தப்பி வைத்தது. உன் பிள்ளைகளுக்கு கூட எத்தனை விபத்துகள் வந்திருக்கலாம், உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், சமுதாயத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவர் உன்னை தப்பி வைத்தார். ஏனென்றால் நீ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறாய். அவருடைய கரத்திலிருந்து யாரும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது என்று வசனம் சொல்லுது. அப்படிதானே? அவருடைய கரத்தில் நீ இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. நீ அவர் கரத்தை விட்டு போயிட்ட, ஆண்டவர் மறுதலிச்சுட்ட, நான் ஆராதிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஆராதனைக்கு போக மாட்டேன், நான் தேவனை தேட மாட்டேன், நீ கர்த்தரை விட்டு போயிட்டேன்னு நினைச்சிக்க, சாத்தி இறங்கி வேலை செய்ய உன்னை பறிச்சிருவான். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும், இப்போ உன் புள்ள உன் கையை பிடிச்சிட்டு போகும்போது வரைக்கும் பாருங்க, கையை முதலி விட்டு அப்படி போச்சுன்னு நினச்சிக்கலாம், பைக் ஏற்றிடும். இல்லை இப்போ அடங்காமல் என் கூடியே தாய் கூடியே வரணும். நான் ரோட்டில் போகணும், சரிம்மா பிள்ளைய கை பிடிச்சிட்டுமா, தாய் ஒழுங்காக ஓரமாக போவோம், புள்ள அப்படி 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 இப்படி போகும். அம்மா குழந்தைம்மா, எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கி பத்திரமா பிடிமா அப்படின்னு. பத்திரமா இருக்கணும். நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் தான் அது பாதுகாப்பாக இருக்கும். அப்போ உலகத்திலேயே ஒரு தாய் தகப்பன் கண்ட்ரோல் பிள்ளைகள் இல்லாவிட்டா எத்தனையோ இடத்துல பாருங்க, ரவுடி ஆயிடுது, குடிக்காரன் ஆயிடுது, கெஞ்சா அடிக்குது. அது காரணம் என்ன? பெற்றோருடைய கண்ட்ரோல் இல்லை, கையில் இல்லை, கை மீறி போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது.
அது உலகத்தில் தரித்திரமா, அது விளங்காத, அது சரியா படிக்காம கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அது இல்லாத கெட்ட பழக்கத்தெல்லாம் பழகி சீரழிஞ்சு அலங்கோலமாகி நாசமாக போய் கடைசியாக எங்கள் அப்பா அம்மா என்னை கண்டுக்கல அப்படின்னு கண்டுக்கினா தான் செய்தாங்க. பிடிச்சி பார்த்தாங்க, இழுத்து பிடிச்சி பார்த்தாலும் அது இழுத்து ஒதுரி விட்டு போனால் எதிர்த்து பேசுறது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது நல்லதுக்கு தான்ப்பா. பெற்றோர் பிள்ளைகளை எதுக்காக கண்டிக்கிறாங்க? நீ ஒழுக்கமாக இருக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் தாய் தாப்பா இருக்க போகிறது. இப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா? இல்லையே. எங்களுக்கு நீங்கள் தான் பிள்ளைங்க. நான் உங்களுக்கு ஊழியக்கார தகப்பேன், நீங்கள் தான் எங்களுக்கு பிள்ளைங்க. பிள்ளைகளை நாங்கள் தகப்பன ஸ்தானத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? இழுத்து பிடிப்போம், எங்கள் கையில் கண்ட்ரோலாக வைப்போம், இதை சொல்லுவோம், இது தப்பு ரைட்டு. ஆண்டவரை உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதம். நீ உண்மையாய் தேடணும். அவர் கரத்தை விட்டு நீ போகக்கூடாது. நீ அவர் கரத்திலே இருக்கணும். யோபு தேவனுடைய கரத்தில் இருந்தான். அதனால அவனுக்கு எத்தனை அழிவுகள் வந்தாலும் என்ன செய்யல? அவனை மேற்கொள்ளலை, அழிக்கப்படலை. தேவன் ரெட்டிப்பா ஆசீர்வதித்தார். உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஆமா ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடுவான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, நீ கர்த்தருடைய கருத்துல இருந்தா தான் உன்னை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சா ஆண்டவருடைய கண்மணி தொட்டா அவன் நிலவரம் என்ன ஆகும்? அவ்வளவுதான், தொலைச்சிருவாரு ஆண்டவர். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய கருத்துல அடங்கியிருப்போம், கர்த்தருடைய கருத்துல இருப்போம், தேவனை உண்மையாய் தேடுவோம். ஆண்டவரை விட்டு போயிடாதீங்கப்பா. ஆண்டவர் இல்லாமல் நீ இல்லாமல் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளாகும். நீ இல்லாத வாழ்க்கையே ஆகாது, நாளே ஆகாது. நீ ஏசு இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கணும், உன் குடும்பத்தில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், உன் பிள்ளைகளோட இருக்கணும். ஆண்டவர் உன் இதயத்திலே இருக்கணும். இதயத்திலே வாசம் செய்ய பாட்டுக்கல, இதயத்தில் வாசம் செய்யும் அப்படின்னு இதயத்தில் வாசம் செய்யறான். உனக்குள்ள வாசம் பண்றார். நீ அவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும், அவர் கரத்துல இருக்கணும். உன்னை யாரும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. எந்த கஷ்டமோ, எந்த வறுமையோ, எந்த விதமான எவ்வளவு உனக்கு கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீரின் பாதைகள் வரலாம், சமுதாயம் உன்னை எதிர்க்கலாம், ஊர் உன்னை எதிர்க்கலாம், உலகம் உன்னை எதிர்க்கலாம், பஞ்சம் பசிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், உன்மேல் போராமைப்படலாம், எரிச்சல் படலாம், உன்னை அழிக்க முயற்சி பண்ணலாம், உனக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனா உன்னை யாராலையும் உன்னை அசைக்க முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறான். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அவர் கரத்தில் இருக்கிறேன். என்னை யாரும் பறிக்க முடியாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். இயேசு என்னை பாதுகாக்கிறார். ஒரு பாட்டுக்கிறேன், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். நீ கண்ணீரோட, வேதனையோட, கஷ்டத்தோட, மன அழுத்தத்தோட இருக்க ஆண்டவர் ஒரு நாள் உன்னை விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் உன்னை விட்டு விலக மாட்டார். உலகம், சமுதாயம், மனிதர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு போனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார், அவர் பாதுகாப்பார், வழி நடத்துவார். உன்னை யாரும் அழிக்க முடியாது. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை பாதுகாத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்படிதான் சொல்லப்படுது. இல்ல, அதனால் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், கையில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கையில் இருக்கிறாய். நீ ஆண்டவருடைய கையில இரு, நீ அடங்கி இரு. கர்த்தர் நீ கர்த்தருக்கோடு, கர்த்தருக்காக நீ வாழும்போது, இயேசுக்காக வாழும்போது, இயேசுடைய கையில் இருக்கும்போது உனக்கு என்ன குறை வரும்? கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. நல்ல நிலைமைக்கு வச்சிருவார். நீ இந்த நிலைமையெல்லாம் மாறும். நீ மற்ற பிள்ளைகளோட நல்லா படிப்ப, உன் அந்தஸ்துகள் மாறும், உனக்கு உயர்வுகள் உண்டாகும். நீ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கர்த்தருடைய கரத்தில் இருந்தா நீ மற்றவர்கள் உன்னை யாரெல்லாம் கேவலமா அற்பமா நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய கையை விட்டு நம்ம விலகி போம் என்றால் சாத்தானுடைய கையில் அகப்பட்டுக் கொள்வோம்.
எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கான். எப்போ விழுங்கலாம், நீ எப்போ கர்த்தருடைய கையிலிருந்து நீ வருவ, எப்போ என்கிட்ட மாட்டுவ, எப்போ என் பாவத்துல விழுவ, எப்போ நீ நம்மாலியா, நீ வாடா செல்லம், நீ வா நம்மாலி, நீ வா கட்ட வார்த்தை பேசு, அவனை ஊர் வம்பு இழுத்து போட்டு அவனை அடி, அடுத்தவனுக்கு தீங்கு செய், ஊர் சொத்து அபகரி, பொய்ச்சாட்சி சொல்லு, வா நீ நம்ம ஆளு, வா சாமி வாமா. நீ என்னைக்கு கர்த்தருடைய கையை விட்டு பாவத்துக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய விலகி வரையோ அவனை செய்வான். எவனை விழுங்கலாமோ என்று எப்படா பாட்டுவ, எப்போ கர்த்தருடைய கையிலிருந்து வெளியே வருவ, எப்போ நம்ம ஆளாவ, நீ நம்ம ஆளு வா பாடுவா, நரகத்துக்கு வச்சிருக்கடா, வா கந்தகம் எரியிற கடன், நீ பாவத்தை செய், நீ சிகரெட் அடி, பீடி குடி, சாராயம் குடி, திராட்சை குடி, பான்பராக் போடு, எல்லாம் அனுபவி ராஜா, நீ அனுபவி, வாடா செல்லும், நீ கர்த்தருடைய கருத்தில் வைக்காது. யார் சொன்னது, இந்த கனியை புசித்தா உன் கண் திறக்கப்படும், நன்மை தீமையெல்லாம் தெரிஞ்சுக்குவேன், உன் கண்ணு பார்க்கறதெல்லாம் அனுபவி, செல்போனில் என்னதான் கண்ணு கசமானத்தெல்லாம் பார்க்கறத பாரு, நல்ல இன்பமா வாழு. இந்த நரகத்தில் வந்து வேதனைப்படு. நீ எப்போ என் கையில் மாட்டுவேன்னு எதிர்பார்த்துருக்கான். உன்னை விழுங்கும்படியாய் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால்தான் சில பிள்ளைங்களாம் அடங்காது, சுத்திக்கிட்டே இருக்கும். டே எங்கடாங்கிற ஏமா கிருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். அது உலகம் முழுவதும் சுத்தம், ஊரா சுத்தம், தெருவா பொறுக்கும், எனக்கு பொறிக்கிட்டு கிடக்கும், அடங்காது. அது இஷ்டம் போல சுத்தி ஊர் ஒம்பலாக எடுத்துட்டு வரும். அப்புறம் எங்க பாஸ்கிட்ட ஐயா பிள்ளை ஆச்சுன்னு என்ன பண்ண முடியும்? நீ கர்த்தருடைய களத்தில் இருந்தா என்ன செய்வாமோ, நீ எப்படி சோத்திரம் பண்ணுவேன், துதிப்ப, பாடுவேன், பைபிள் வாசிக்கணும், செல்போனை வச்சுன்னு கண்டதெல்லாம் பார்த்து நோண்டிக்கணும், எல்லாத்தையும் பார்த்து எல்லா அசுத்தமும் பார்க்க உனக்கு அங்கே உனக்கு நல்ல ஆண்டு நரகம் காத்துட்டு இருக்குது. கர்த்தருடைய கருத்தில் இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, அதை பாப்பா. இப்போ அப்பாவுடைய கருத்தில் கையில் பிடிச்சிருந்தாக்கா அந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா? அப்பா கூடயே இருந்தால் அதை தப்பு பண்ணுவாங்க. அதனால ஏசப்பா உன் கூட இருக்கும்போது நீ எப்படி தப்பு பண்ண முடியும், எப்படி நீ பாவ வாழ்க்கை வாழ முடியும்? தம்பி அதை திரும்ப வெளியே பேசுவோம், சின்ன ஒன்று. அதனால தேவனுடைய கருத்தில் இருக்கணும். நரகத்துக்கு நம்ம போகல, பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு உண்மையானவங்க. ஏசப்பா விட்டு ஒரு நாளும் உம்மை மறப்பேனோ, உம்மை மறப்பேனோ, உம்மை மறப்பேனா, அப்படி உம்மை மறப்பேனா, இயேசுவை நம்ம மறக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருங்க ஒரு 5 நிமிஷம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம கர்த்தருடைய கையை விட்டு நம்ம பிசாசு நம்மளை பறிக்க கூடாது. நம்ம சுபாவங்கள் மாறக்கூடாது, பாவங்கள் நமக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அசுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்காக வாழணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், பயத்துடனே கர்த்தரை சேவிங்க, நடுக்கத்துடனே கழிக்கணும், பயத்தோடு சேவிக்கணும், தெய்வ பயத்தோடு வாழணும். ஏசப்பாவை ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கணும். ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கு கொடுக்கணும், நமக்கு எடுத்துக்கூடாது. நமக்கு சொந்தமாக எடுத்துட்டா நம்ம கர்த்தருடைய கையில் இல்லை, கர்த்தரை விட்டு போகிறோம், பின்வாங்கி போகிறோம்னு அர்த்தம். நீ பின்வாங்க போகக்கூடாது. கர்த்தரை விட்டு போயிட்டா பிசாசு கையில் மாட்டிப்போம். அப்போ அவன் இஷ்டத்துக்கு நம்மளை போட்டு என்ன செய்வான், என்ன செய்வான்? போலீஸ்காரன் கையில் மாட்டிக்கிட்டா என்ன செய்வான்? போட்டு பின்னி எடுப்பு அவன் இஷ்டத்துக்கு வகுந்துருவான். இந்த பென்னின் ஜெபராஜ் என்ன செய்வாங்க, விசாரணை கொண்டு போய் ஒரு தப்பம் பண்ணல, அடிச்சே கொண்டு போட்டாங்க அப்படியும் புள்ளியும். அவ்வளோதான். அதோட சாத்தானுடைய கையில் மாட்டின உன்னை கொன்னே போட்டு நரகத்துக்கு கொண்டு போடுவோம். உன்னை வாழ விட மாட்டான், உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டான். சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வேதனை, கவலை, சஞ்சலம், துன்பம், துயரம், இதை போல பிரச்சனைகள், வேலை இல்லாத போயிடும், சரியான நம்ம போராட்டம், நிம்மதியை பகுத்து விட்டு எல்லா பிரச்சனையும் நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளும். பிசாசுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கக்கூடாது, தேவனுடைய கண்ட்ரோல். அல்லையா? ஆண்டவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீ அவர் கருத்தில் இருக்கணும், அவரை விட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய கருத்தில் இருக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய கையில இருந்தால் நம்ம கரம் பிடித்து மேகங்கள் வான தூதரோட எக்கால சத்தத்தோட அவர் மேக தூதரோட வெளிப்படும் பொழுது அவருடைய கையில் இருந்தால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அவரோடு கூட மகிமையில வாசம்
கர்த்தர் தகுதிப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோத்ரே 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 அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டது மாத்திரமல்ல கடைசி வரைக்கும் நம்ம வாழவும் தகுதிப்படுத்துவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோத்ரே சோத்ரே எல்லா துதிகளுமே கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோத்ரே 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 ஸ்தோத்திரம்